ஹாய் மக்களே, வெல்கம் டு ரேணுகா நிவாஸ் சேனல். இன்றைக்கி ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னால், இன்றைக்கி எங்களுக்கு கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்ற விளாக் தான். இங்கே சென்னையில் ஒரே மழை ஃப்ரெண்ட்ஸ். மழைன்னா மழை, வெறித்தனமான மழை. இங்கே எங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஒரு கடைக்கு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கே ஒரே கவலையாக போச்சு. இந்த மழையில் எப்படி ஈவினிங் விளக்கு எரியும், விளக்கேற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான். ஆனால் எந்த கவலையும் இல்லாத என் குட்டி ஃப்ரெண்ட்ஸ், என் குட்டி பசங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப க்யூட்டாக அந்த வீடு மாதிரி சேர் எடுத்து பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படின்னு ஹாய் சொல்ல புஜ்ஜு, ஹாய் சொல்ல. ஒரு 5 மினிட்ஸாவது மழையெல்லாம் நிற்கும்னு பார்த்தா நிற்கவே இல்லை. பேஞ்ச மழை பேஞ்சிட்டு தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் கூட நிற்கிற மாதிரி தெரியல, நிற்கவே இல்லை. ஸோ என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த பூஜை ஜாமான்லாம் துலக்கி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு பெரிய வேலை மாதிரி தெரியுது இந்த பூஜை ஜாமான் துலக்கி வைக்கிறது தான். ஸோ அதை முடிச்சிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு துவரம்பருப்பு வடை பண்ணியிருந்தேன். அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. சாமிக்கு பண்ண வேண்டிய பூஜை எல்லாமே நாங்கள் ஈவினிங் 4 o'clock போலவே முடிச்சிட்டேன். குழந்தைங்கள வச்சுட்டு எதுவுமே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்கள் வீட்டில் யாராவது ட்வின்ஸ் குழந்தைங்க இருந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கிறீங்கன்னு எனக்கும் சொல்லுங்கள். சமாளிக்க முடியல. இருந்தாலும் ஹஸ்பண்டும் ஹெல்ப்பும் இல்லை. இன்றைக்கி அவர் ஆஃபீஸ் போயிட்டார். ஸோ நானே எல்லாமே பண்ண வேண்டியிருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்காக விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம். 6 மணி போல் விளக்கு வீடு எல்லாமே விளக்கேற்றி வச்சாச்சு. மழை வெளியிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி நின்றுச்சு. வாசலை ஒட்டி தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நின்றுச்சு. வாசல் வரைக்கும் வந்துடுச்சு மழை தண்ணி. இருந்தாலும் கொஞ்சம் இடம் இருந்தது. நாங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு எங்களோட வீட்டை அழகாக மாற்றிட்டோம். இது கூடவே இன்னொரு ஸ்பெஷல் டேவும் எனக்கு. ஸோ இன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக கேக்கும் வெட்டினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ வரும்போதே கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு இப்படி தான் இந்த கார்த்திகை திருநாள் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.